பல விமர்சனங்களை தாண்டி காதலுக்கு அழகு முக்கியமே இல்லை அப்படின்னு நிரூபிச்ச பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தேவயானி ராஜ்குமாரன். ஒரு காலகட்டத்துல டாப் நடிகர்களுக்கு ஜோடி போட்டு நடிச்சவங்க தான் தேவயானி. குடும்ப பங்கான கதை அப்படின்னா அந்த டைம்ல இருந்த எல்லா டைரக்டர்ஸும் முதல்ல தேவயானியை தான் புக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஃபேன்ஸை தாண்டி ஹீரோக்களே ஆசைப்பட்ட ஒரு ஹீரோயின் அப்படின்னா தேவயானியை சொல்லலாம். தேவயானியோட கால் ஷீட்டுக்காக நிறைய ஹீரோக்களே வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகை தான் இவங்க. அப்படி கெரியரோட பீக்ல இருக்கும்போதே டைரக்டர் ராஜ்குமாரனை தேவயானி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் வீட்டை எதிர்த்து. தேவயானி ராஜ்குமாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை யாராலையும் ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு அழகான பொண்ணு எதுக்காக ராஜ்குமாரனை கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்லாம் நிறைய விமர்சனங்களை சந்திச்சாங்க தேவயானி. ஆனா காதலுக்கு அழகு முக்கியமே இல்ல, மனசுதான் முக்கியம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க தேவயானி. அந்த விதத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனி அகர்வால் செல்வராகவன். நடிகை சோனி அகர்வால் டைரக்டர் செல்வராகவன் இயக்கத்துல ஆரம்பத்துல ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல சோனி அகர்வாலுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில. அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து கமிட் ஆகிட்டு இருக்கும் போதே செல்வராகவன் சோனி அகர்வாலை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த டைம்ல சோனி அகர்வால் செல்வராகவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை யாராலையும் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா சோனி அகர்வாலுக்கு நிறைய ஹீரோக்களே வளவிரிச்சு வச்சிருந்தாங்க. சரி, ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆனா நினைச்ச மாதிரி இவங்க வாழ்க்கை அமையல. ஒரு சில வருஷங்களையே கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் அபிஷியலா பிரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா செல்வராகவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகாலட்சுமி ரவீந்தர். பிரபல தயாரிப்பாளரான ரவீந்தர் 2022ல சின்னத்திரை நடிகையான மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது ரொம்ப ரொம்ப சைலண்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டோஸை போஸ்ட் பண்ணதும் கோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க கல்யாண போட்டோவை பார்த்து வாழ்த்துக்கள் வந்ததை விட நெகட்டிவான விமர்சனங்கள் தான் நிறைய வந்திருக்கு. முக்கியமா ரவீந்தரை பார்த்து, உனக்கு இந்த பொண்ணு கேக்குதா, மகாலட்சுமி கிட்ட ஏமா உனக்கு அறிவே இல்லையா, இவரை கல்யாணம் பண்ணிருக்க, உங்க ரெண்டு பேருக்கும் மேட்சே ஆகலையே, நீங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படின்லாம் எக்கச்சக்க பேட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா மகாலட்சுமியும் ரவீந்தரும் இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்களோட சொந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நிறைய பேருக்கு ரவீந்தர் அப்படின்ற ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதே தெரியாது. யாரா இந்த குண்டா இருக்கிற ஆளு இப்படி அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் இவரை பத்தின நியூஸும் அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. யார் என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு மகாலட்சுமியும் ரவீந்தரும் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த பரபரப்பு கொஞ்சம் அடங்கிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முத்துமலர் பாலா. டைரக்டர் பாலா ரொம்ப கரடு முரடான ஆள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் பண்றதை பார்த்தாலே நிறைய பேர் பயந்திருப்பாங்க. இந்த நிலைமையில அவர் முத்துமலர் அப்படின்ற ஒரு சாஃப்டான பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் சுத்தமா செட்டே ஆகல அப்படின்லாம் அந்த டைம்ல ஓப்பனா நியூஸே வெளிவந்திருக்கு. இருந்தாலும் மனப்பொருத்தம் இருந்ததுனால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி முத்துமலரை பாலா சரியா ட்ரீட் பண்ணல, என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்லாம் அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்டே வெளியிட்டாங்க. அதனால சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிக்கிட்டு பிரிஞ்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியா அட்லி. பிரபல இயக்குனரான அட்லி முன்னணி ஹீரோக்களோட படங்களை டைரக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய டைரக்டரா வலம் வந்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் சின்னத்திரை நடிகையான பிரியாவை அட்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பிரியா ஏன் அட்லியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு யாருமே கேட்கல. ஏன்னா அந்த டைம்ல அட்லி மிகப்பெரிய டைரக்டர் ஆகிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது, நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம்னு அட்லி உண்மையாவே நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. அட்லிக்கும் பிரியாவுக்கும் 2023ல ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.